ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோமாக. ரோமருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமன்ஸ் 9:28. ஹல்லேலூயா. கர்த்தர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் திட்டம் பண்ணினதை அவர் முடிப்பார். சத்துரு திட்டம் பண்ணினதையோ நாம் தவறான தீர்மானம் செய்ததினால் மாட்டிக்கொண்டதையோ ஆண்டவர் முடிய பண்ணுவார். God will finish what he had planned. God will bring to an end what the enemy has planned. Hallelujah. Amen. Hallelujah. And God will help the very same person whom God used to begin it also to complete it. Hallelujah. எந்த கைகளை துவக்க வைத்தாரோ அதே கரங்கள் அதை முடிக்க கர்த்தர் முடிப்பார், முடிய வைப்பார், முடிக்க உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சீக்கிரமாகவே கர்த்தரை முடிப்பார். How God will finish his work. கடந்த வாரத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசினார். One of the methods God will adopt or use will be, hallelujah, he will cut short everything that needed to be cut short in order to expedite his work. அவருடைய செயலை துரிதப்படுத்துவதற்காக எவைகளை குறைக்க வேண்டுமோ அவைகளை குறைப்பார். ஆமென். ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். Hallelujah. Do you know the enemy has a strategy against every faithful child of God? கர்த்தரை உண்மையாய் பற்றி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைக்கு விரோதமாக அவர்களை உடைத்தெறிவதற்கு சத்துரு ஒரு செயல் யுக்தி வைத்திருக்கிறான். But the good news is God will shorten the designs of the devil. சத்துருவின் திட்டங்களை என் தேவன் குறைந்து போக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது முடியும் வரை நான் போக மாட்டேன். பல பட்டணங்களை பிடித்தேன். I will occupy the entire Israel and Judah. I will not leave till I accomplish it. என்று உறுதியாய் கொண்டிருந்தவனை ராத்திரியோடு ராத்திரியாக தலை குனிந்து போக செய்கிற தேவன், God will shorten the designs of the devil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய பிள்ளையாய் இருந்தால் அவருடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு God will shorten the natural time required to complete a task. Hallelujah. Amen. காரியத்தை முடிப்பதற்கு வழக்கமாக எடுக்கும் நேரத்தை கர்த்தர் குறைய பண்ண வல்லமையுள்ள தேவன். Hallelujah. 3 ஆண்டுகளின் ஆசீர்வாதத்தை ஒரே வருஷத்திலே விளைய செய்து இன்று நாளை நாளை மறுநாள் என்று அனைத்திற்கும் ஒரே ஆண்டிலே கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்க வல்லமை உள்ளவர். Hallelujah. Amen. ஆமென் சொல்ல கேட்கிறேன். God will shorten the wanderings of his people if only they are focused on God to complete their mission. கர்த்தர் கொடுத்த பணியை கர்த்தரே நிறைவேற்ற வேண்டும் என்று இருந்தால் தேவன் வீண் அலைச்சல்கள் வராதபடி நேர்வழியாய் நடத்தி காரியத்தை முடிக்க செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்பினால் கர்த்தரை துதிக்க கேட்கிறேன். இந்த ஆண்டவர் வீண் செலவுகள் இல்லாமலும் முடிக்க செய்கிறவர். Hallelujah. Amen. God can also reduce the expenses incurred or will incur. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Amen. Hallelujah. Amen. There is an unalterable truth, and that is கர்த்தர் சில நேரத்திலே God will shorten your very own plan. நாமே போட்டிருக்கிறோமே, நாமே வகுத்தோமே, அதை கூட கர்த்தர் சிறுக பண்ணுவார். Do you know why? Because he has a better plan for you. ஆண்டவர் நம்முடைய திட்டத்தை விட மேலான ஒரு திட்டம் வைத்திருப்பதனாலே நாம் போடுகிற திட்டம் செயல்பட்டு நிறைவேறுவதற்கு இடவிடாமல் பாதியிலே அதை தடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை பார்த்து கரங்களை உயர்த்தி, நீர் அப்படி செய்வதற்கு உமக்கு முழு உரிமை தருகிறேன் ஆண்டவரே. எனக்கு தெரியும் என்னுடைய நினைவுகளை விட உம்முடைய நினைவுகள் உயர்ந்தவை, என்னுடைய வழிகளை விட உம்முடைய வழிகள் சிறந்தவை. God, I give you the liberty and the authority to cut short my very own plan because you will execute your higher plan. Hallelujah. Hallelujah. Amen. The one thing that God would expect his child to do,
ஆண்டவருடைய பிள்ளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவது, without any compulsion they will come forward to reduce their zones of comfort. Hallelujah, amen. அவருடைய வசதிகளை, அவருடைய சௌகரிய எல்லைகளை தாங்களாகவே முன்வந்து குறைக்க வேண்டும். எதற்காக? For the furtherance of the kingdom of God, for the blessing of people who are in need. தேவை உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட, தேவராஜ்யம் பரவுவதற்காக என் வசதிகளை நான் கொஞ்சம் குறைத்துக் கொள்கிறேன் ஆண்டவரே என்று குறைய பண்ண விரும்புகிற கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. கடந்த 2 வார செய்தியும் புரிந்திருந்தால், அதை அனுபவமாக்க ஆரம்பித்திருந்தால் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே முடிப்பீராக, முடிய பண்ணுவீராக, முடிக்க உதவி செய்வீராக. நீர் குறைக்க வல்லமை உள்ளவர், குறைப்பீர், நானும் குறைக்க சம்மதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா, ஆமென். இந்த ஆண்டவர் சீக்கிரத்திலே முடிக்கிறவர். God will finish his work very very soon. ஆங்கிலத்திலே இந்த வார்த்தை இல்லை. ஆங்கிலத்திலே it says God will cut short his work. அவருடைய வேலையை ஆண்டவர் குறுக பண்ணி துரிதமாக முடிப்பார். தமிழுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தமிழ் வேதாகமத்திலே ஒருவேளை கட் ஷாட் என்று சொன்னால் நாம் ஆளாளுக்கு ஷார்ட்கட் எடுத்து விடுவோம் என்று நினைத்தோ என்னமோ, கர்த்தர் அதற்கு பதிலாக சீக்கிரமான உங்களுக்கு தெரியும், ஆகவே சீக்கிரமாகவே முடிப்பார் என்று சொல்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே நீர் சீக்கிரமாய் முடிக்கிற தேவன். சீக்கிரம் என்ற சொல், it is a time related word. ஹல்லேலூயா, ஆமென். அது காலத்தோடு தொடர்புடைய ஒரு சொல். சீக்கிரம், quick, soon. Soon is a time related word. Hallelujah, hallelujah, amen. God who set time in motion. காலத்தை துவக்கி வைத்த கர்த்தர், காலத்தின் மேல் கவனம் உள்ள கர்த்தர். He is focused on time. Hallelujah, hallelujah. முடிப்பேன் என்று சொல்லாமல், நான் ஒரு காலத்தை குறித்திருக்கிறேன், என் கண்கள் அந்த கடிகாரத்தின் மேல் இருக்கிறது, அந்த கடிகாரத்தின்படி சீக்கிரத்தில் அது முடியும் என்று God will do his work on, hallelujah, amen, because he is time focused. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். பாஸ்டர் எதை வேணாலும் சொல்லுங்க, செய்வார்னு சொல்லுங்க, நான் நம்புறேன். ஆனா சீக்கிரமா செய்வார்னு சொல்றீங்களே, இதுவரைக்கும் அப்படி எனக்கு ஒன்று நடந்ததே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தையை அவர் விரும்புவது போல் விளங்கி கொண்டால், அவர் விரும்புவதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் விரும்புவது போல் புரிந்து கொள்வதனாலே தேவன் விரும்புவதை நம்மால் பெற முடியவில்லை. When you understand God's word the way God meant it to be, then we will receive what God has planned for us. We try to understand God's word, hallelujah, amen, with our own sense of understanding, with our own, through our own specific glasses, circumstances, situations, past experiences. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் முடிப்பார், சந்தேகமில்லை. கர்த்தர் சீக்கிரமாய் முடிப்பார், அதுவும் சந்தேகமில்லை. Hallelujah. In order to help God's people to understand the word, the term soon, quick, God uses 3 similar terms to denote time factor with relation to his work. அவருடைய கிரியையை பொறுத்த அளவிலே காலத்தை குறிக்க 3 சொற்களை கர்த்தர் வேதத்திலே பயன்படுத்துகிறார். அந்த 3ஐயும் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. புரியாததனால் தான் நாம் முறுமுறுக்கிறோம். புரிந்திருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருப்பார். கர்த்தருக்கு மகிமை செலுத்தி இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The first term, ஆண்டவருடைய கிரியையிலே அவருடைய நேரத்திற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது வார்த்தை எசேக்கியேல் 12:25. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆண்டவர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். நிறைவேறும். சீக்கிரமா என்பதற்கு பதிலாக கர்த்தர் இங்கு சொல்லுகிறார், அது தாமதியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரமாய் முடிப்பார்.
The first word relating to the time factor in God's agenda is a word, there is no delay with God. God never postpones. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை ஒத்தி போடுவதில்லை. தேவன் அதை தாமதிப்பதில்லை. நிச்சயமாக சொல்கிறேன், தேவனிடத்தில் தாமதம் என்பதே கிடையாது. தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வருகையை குறித்து தாமதியாமல் இன்னும் அநேக ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கிருபையுள்ளவராய் இருக்கிறாரே ஒழிய God never delays. ஆமென். வராது புரியாததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Habakkuk 2:3, the book of Habakkuk chapter 2 and verse 3, கர்த்தர் சொல்லுகிறார், குறித்த காலத்திற்கு டைமை செட் பண்ணிட்டார். கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுக்கும் போது he sets his clock to that vision. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்து, என்னையா தாமதிக்காதுன்னு சொல்றீர், நீரே தாமதித்தாலும் என்று சொல்கிறீரே ஆண்டவரே, அது தாமதியாது என்று சொல்கிறீர், நீரே ஆனால் தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அழுத்தமாக சொல்கிறார், there will be no delay. அது அப்ப ஏன் தாமதித்தாலும் சொன்னீர் ஆண்டவரே? even if there be ஏன் சொன்னீர் ஆண்டவரே? வசனம் சொல்லுகிறது, God sets his vision to a clock. தரிசனத்தை கொடுக்கும் போதே ஆண்டவர் ஒரு கடிகாரத்தையும் செட் பண்ணி வைக்கிறார். நாம் நினைக்கிறோம் அது நம்ம டைம்னு, ஆண்டவரோ அவர் கடிகாரத்தை செட் பண்ணி வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது நமக்கு தாமதமாய் தெரிகிறது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியும் என்று சொல்கிறேன், நம்முடைய டைமுக்கு நாம் செட் பண்ணி வைத்த ஆண்டவரே, கர்த்தாவே ஜூலை மாசம் முடிகிறதுக்குள்ள, ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள்ள என்று நாம் டைம் செட் பண்ணுகிறோம். விசுவாசத்தோடு செட் பண்ணுகிறோம். கர்த்தர் செய்வாருங்கிற நம்பிக்கையோடு செட் பண்ணுகிறோம். நம்முடைய கடிகாரத்துக்கு செட் பண்றதுனால அது டிலே ஆனது போல் நமக்கு தெரிகிறது. அல்லது ஆண்டவரே, அந்த வீட்டுக்கு நடக்குது, இந்த பிள்ளைக்கு நடக்குது, எங்க வீட்டுக்கு நடக்கல, என் பிள்ளைக்கு என் கம்பெனிக்கு நடக்கல, அந்த கம்பெனிக்கு நடக்குது. பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பதினாலே நமக்கு தாமதம் போல் தெரிகிறது. தேவன் தாமதிப்பதில்லை. ஒருவேளை நம்முடைய கடிகாரத்தின்படி அளவிட்டு பிற வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து டிலே ஆயிட்ட கர்த்தாவே என்று சொல்லி வந்திருந்தாலும், கர்த்தர் இந்த காலையிலே நமக்கு சொல்வது, அது தாமதிப்பது இல்லை, இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். ஐசையா 46:13, ஏசாயா 46:13, ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறார், என் ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை, சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் காண்பிப்பேன். ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு ஒன்று செய்ய தீர்மானித்தார். ஒன்று என்ன? ரெண்டு. ஒன்று விடுதலையாக்குவது, இரண்டாவது மகிமையை கொடுப்பது. To deliver them from every binding factors. Hallelujah, amen. Everything that is crippling them, அவர்களை முடமாக்கும் அனைத்தில் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்க ஒரு பிளான் வைத்திருக்கிறார். அவருடைய ஜனம் அவர் மேல் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு விடாப்பிடியாய் கவனித்துக் கொண்டிருப்பதனாலே அப்படிப்பட்டவர்களை கனப்படுத்துவதற்கும் God has a plan to deliver and also to honor the faithful. Hallelujah, amen என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், that agenda will no longer be delayed. அது தாமதிப்பது இல்லை. கர்த்தர் அதை செய்வாராக. ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையின் விசுவாசத்தை குறைக்க, தேவ தீர்மானத்தை எதிர்க்க சத்துரு எழும்பி நின்றால், டியூட்டரானமி 7:10, 7:10 ஆண்டவர் சொல்கிறார், தம்முடைய சத்துருக்களை தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்று நீ அறிய கடவாய். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நாங்களும் உம்முடையத்தில் தாமதம் இல்லை என்பதை அறிய வேண்டும். உம்முடைய திட்டங்களை எதிர்க்கிற சத்துருக்களும் அறிந்து கொள்ள வேண்டும், உம்முடையத்தில் தாமதம் கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். நம்ப முடிந்தால் மட்டும் ஆமென். ஹல்லேலூயா. என்னால் நம்ப முடியல பாஸ்டர், பிகாஸ் எனக்கு அப்படி நடக்கல. ஹல்லேலூயா, ஆமென். 430 வருஷங்களாக ஜெபிக்கிறார்கள், எகிப்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும் என்று ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். எதை பொறுத்து பதில் கொடுக்கிறார்? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 12:40 and 41 in Exodus, யாத்திராகமம், Exodus chapter 12
verses 40 and 41. God has promised to take his people out of the land of bondage after 430 years. அந்த நேரம் வந்தது, தாமதித்ததை போல இருந்தது. But God was working at his clock. தன்னுடைய கடிகாரத்திலே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலே 430 வருஷம் இருந்தார்கள். அடுத்த வசனம், 430 வருஷம் முடிகிற 12 o'clock midnight. ஹல்லேலூயா. 430 முடிஞ்சு ஒரு வினாடி என் ஆண்டவர் காத்திருக்கல. வேதம் சொல்லுகிறது, முடிந்த அன்றைய தினமே, with no delay, God brought them completely out of the land of bondage. Hallelujah, hallelujah, amen. It seems to be a long delay. வாரங்கள் வருஷமாகி, வருஷங்கள் decade ஆகி, decade century ஆகி, 4 நூற்றாண்டுகளுக்கு மேலானது. ஆனால் தேவனுடைய கடிகாரத்திலே அது தீர்மானிக்கப்பட்டது. அந்த கடிகாரத்தில் நேரமான போது தாமதம் இல்லாமல் கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். நம்ப முடிந்தால் கர்த்தரை துதிக்க கேட்கிறேன். ஹல்லேலூயா. 1 Kings 18:1, 18:1 3 ஆண்டுகளாக there was no rain or dew in that land for 3.5 years because Elijah has prophesied thus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அதனால் ஆண்டவர் அன்றைக்கு ஒரு நாள் எலியாவை தட்டி எழுப்பி சொல்லுங்க, எலிஜா, go and show thyself to King Ahab. I will send rain over the nation. தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன், நீ போய் உன்னை காண்பின்னு சொன்னாரு. In chapter 18, Elijah goes to show himself, present himself before King Ahab. ஆகாபு கும்பதாக தன்னை காண்பிக்க, ஆண்டவரே அவன் என்னை கொன்று போடுவானே பயப்படல. கர்த்தர் சொன்னாரா? சொன்னதை செய்வதற்கு அவன் தீர்மானிக்கிறான், தீர்மானித்து முடிக்கிறான். verse 41, 41ஆம் வசனம், அவன் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்ததை அவன் செய்த உடனே அவன் சொல்லுகிறான், பெருமழையின் இரைச்சல் என் காதுகளில் கேட்கிறது. அல்லேலூயா, ஆமென். 44ஆம் வசனம், உள்ளம் கை மேகம்தான், ஆனால் சீக்கிரம் பெய்ய இருக்கிறது, ரதத்தை பூட்டிக்கொண்டு சீக்கிரமாக போகும் என்று சொல்ல கர்த்தர், as soon as Elijah did God's bidding, God did not delay a moment. கர்த்தர் உடனே இறங்க பண்ணினார். அநேக நேரத்தில் கர்த்தர் ஏன் தாமதிக்கிறார் போல் தெரிகிறது தெரியுமா? அவர் தாமதிக்கவில்லை, அவர் சொன்னதை நாம் செய்யும் வரை அவர் செய்யாது இருக்கிறார். The delay is not on God's part, it is on our side. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. சொல்ல முடிந்தால் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. Daniel chapter 10 verses 13 and 14, 21 நாட்களுக்கு மேலாக தானியேல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் தேசத்திற்காக. ஆண்டவர் பதிலை முதல் நாளிலேயே அனுப்பிவிட்டார். முதல் நாளிலே அனுப்பினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்படுகிறது 21 நாட்கள் தீரு தேசத்து அதிபதி சத்ரு அந்த பதில் தானியேலுக்கு வராமல் தாமதப்படுத்துகிறார். The devil attempted to delay for 21 days. தாமதம் இல்லைன்னு சொன்னீங்களே பாஸ்டர், இங்க தாமதம் இருக்குதே. கர்த்தர் முதல் நாளிலே கொடுத்து விட்டார் என்று சொல்லி இருக்கிறதே. 21 நாள் டிலே இருக்குதே, பைபிள்ல சொல்லி இருக்குதே. டிலே என்ன என்று சொல்கிறேன்? There was delay only in the delivery of the message. There is no delay for God's working. பதில் வந்து சேரத்தான் 21 நாட்கள் ஆனதே தவிர இந்த பதிலுக்கான சூழ்நிலையை கர்த்தர் ஆரம்பிக்க தாமதமே இல்லை. முதல் நாளிலேயே அவர் வேலை ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை யாருக்குன்னு தெரியவில்லை. If there is a delay in your situation, maybe there is a delay in you hearing the message from God, but God has set in motion the process needed for that victory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். There was a glimmer of hope in Joseph when he knew the next day his companion will be set free from the jail. Hallelujah. Exactly as God had revealed. கர்த்தர் காண்பித்தது போல கூட இருந்தவன் நாளைக்கு விடுதலையாவான் என்று தெரிந்தவுடனே யோசேப்பின் நெஞ்சிலே ஒரு சின்ன நம்பிக்கை, இன்றைக்கு அவன் நாளைக்கு நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எனக்கு எப்படியும் நாளைக்கு விடுதலை வந்துவிடும் என்று நினைக்கிறான். கர்த்தர் தாமதித்ததை போல இருந்தது. But God never delays. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தர் தாமதித்ததை போல 2 வருடங்கள் தாமதித்ததை போல இருந்தது.
பல நேரத்தில் கர்த்தர் சொன்னது தாமதிக்காது, ஆனால் நாம் அதையும் இதையும் பார்ப்பதனாலே அவனுக்கு நடந்தது எனக்கும் நடக்கும் என்று பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பதனாலே மேலும் 2 வருடம் தாமதிப்பதை போல் தெரிந்தால் the reason is கர்த்தர் யோசேப்பை அவர் நினைத்த நிலைமைக்கு தகுதிப்படுத்த விரும்புவதினாலே. When God has a plan to prepare you to qualify for the best that you never have dreamt, நாம் கற்பனை செய்திராத ஒரு மேன்மையை தேவன் நமக்கு தீர்மானித்திருக்கும் போது அதற்கென்று நம்மை தகுதிப்படுத்த சில நேரத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு போகிற சூழ்நிலை தாமதம் போல இருக்கும். தாமதம் அவரிடத்தில் அல்ல, ஆயத்தமாக நாம் இடம் கொடுப்பது தாமதிப்பதனாலே காலம் தள்ளி போவதாக தெரிகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஒருவேளை நாம் ரெடியாக இருப்போம், அப்படி இருந்தும் தாமதிப்பதை போல் இருந்தால் அதற்கு காரணம் சொல்கிறேன். God will use that time which you think is a delay. God will use that duration to prepare others. மற்றவர்களை ஆயத்தம் செய்வதற்காக கர்த்தர் தாமதப்படுத்துவார். ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. திடீரென்று யோசேப்பே உன்னை கொண்டு உயர்த்தினால் யாரையோ காலை பிடித்து எப்படியோ கொடுத்து வாங்கி வந்து விட்டான் என்று எல்லா நாவுகளும் விமர்சனம் பண்ணும். அதற்கு பதிலாக இல்லை, இது கர்த்தரால் தான் வந்தது என்று எல்லா உள்ளங்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக God will be preparing others before he will do what he said he will do it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கேட்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, if you think God has not listened to your cry for over 430 years, இவ்வளவு நாளாயிற்று கதறுதலை கேட்கவில்லையே என்று நினைத்தால், you know what? He set his promise to his clock. ஆபிரகாமுக்கு சொன்னார் 430 என்று சொன்னவர், அவருடைய பிள்ளைகள் 40 பேர், 4000 பேர், 4 லட்சம் பேர் சேர்ந்து 40 நாள் உபவாசம் எடுத்து என்ன துள்ளினாலும் சரி சொன்ன அவர் டைமை நமக்காக கர்த்தர் மாற்றுவதே இல்லை. His promise is set to his clock. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நம்மை ஆயத்தப்படுத்த, நம்மை சூழ்ந்திருக்கும் பிறரை ஆயத்தப்படுத்த, அல்லது என்றோ அவர் நமக்கு சொன்னாரே அந்த வாக்குத்தத்தத்தோடு இன்றைய சூழ்நிலை இணைந்திருப்பதனாலே அந்த வாக்குத்தத்தத்தின் காலத்தை வைத்துத்தான் கர்த்தர் குறுக்கிட்டு அற்புதம் செய்வார். Otherwise never delay with God. ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை உயர்த்தி, நான் புரியாமல் முறுமுறுத்தேன் ஆண்டவரே, நீ என் விஷயத்தில் மட்டும்தான் டிலே பண்ணுகிறீர் என்று நான் உம்மை குறைபட்டு கொண்டேன் கர்த்தாவே. ஒருவேளை நான் இன்னும் ஆயத்தமாகவில்லையோ, என்னை சார்ந்தவர்கள் என் குடும்பம் இன்னும் ஆயத்தமாகவில்லையோ, அல்லது நீர் ஏற்கனவே சொன்ன நேரத்தை நான் மறந்து விட்டேனோ, அப்படி இருந்தால் இன்று ஒரு தெளிவை தருவீராக. நீர் தாமதிப்பது இல்லை, என்னால் தாமதமாகாமல் காத்துக்கொள்வீராக. Hallelujah, hallelujah. There is no delay with God. God help me not to cause any delay in the process. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Amen. The second term connected with God's working related to time, 9:28 in the book of Romans. ரோமர் 9:28 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் சீக்கிரமாய் நிறைவேற்றுவார். தமிழிலே இன்னும் அழுத்தமாக சொல்லி இருக்க 2வது முறை, சீக்கிரமா இல்ல, சீக்கிரமாகவே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமதம் இல்லாமல் நிறைவேற்றுவார், கர்த்தர் சீக்கிரமாகவே நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. கவனிக்க வேண்டிய செய்தி, கண்மூடி இருக்க வேண்டிய செய்தி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் சீக்கிரமாய் முடிக்கிறார். ஆமென். இன்னொரு கேள்வி கேட்கிறேன், என் விஷயத்துல கர்த்தர் நினைத்ததை விட சீக்கிரமாய் முடித்தார்னு சொல்லுகிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? பரவாயில்லையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கொடுத்து வைத்தவர்கள் நீங்கள் எல்லாம். ஹல்லேலூயா, ஆமென். யாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் நடந்த மாதிரியே தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் சொல்லி இருப்பார், நாமும் ஜெபித்திருப்போம், அழுதிருப்போம், தோன்றி இருப்போம், எல்லாரிடத்திலும் ஜெபிக்க சொல்லி இருப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னாரே, சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன அந்த சீக்கிரம் வரல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. When God said quickly, சீக்கிரமாக என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன?
we believe when God says, I will do it quickly, we think, we begin to calculate from the moment God spoke. Hallelujah. சீக்கிரமா செஞ்சிருவேனா நம்ம நினைக்கிறோம் நாளைக்கு ஆபீஸ் போகும்போது அது செட்டில் ஆயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். So quick. ஆனால் சீக்கிரம் என்பது என்ன என்பதை சொல்ல விரும்புகிறேன். Genesis 41:32. ஆதியாகமம் 41:32. பார்வோன் கண்ட சொப்பனங்களை வியாக்கியானம் செய்த பின்பு யோசேப்பு இப்படி சொல்கிறான், இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் அதை சீக்கிரத்தில் செய்கிறார் இல்ல செய்வார் என்பதை விளங்க பொருட்டு சொப்பனம் ரெட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் தப்பா புரிஞ்சிருந்தா எனக்கு புரிந்து கொள்ளும்படி கேட்கிறேன். கர்த்தர் சீக்கிரமாய் செய்வேன் என்று சொன்னால் சீக்கிரமாய் செய்து விடுவார் என்று அர்த்தம் அல்ல. அதை செய்வதற்கான நேரத்தை சீக்கிரமாக்குவார். The process to begin that will be quick, not the completion of the process. Amen. நம்ப முடியலன்னு இன்னொரு வார்த்தை சொல்கிறேன். In 2 Corinthians chapter 4 verse 17 ஒரு வசனம் இருக்கிறது. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான, சீக்கிரம் கூட சொல்லல, அதி சீக்கிரம் சொல்லி இருக்குது. எத்தனை பேருக்கு வேதனை நீங்கி இருக்குது? கை வைத்துங்க பாப்போம். எத்தனை பேருக்கு ஹல்லேலூயா தெரியாம கை வைத்துட்டீங்க நீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனிதனுக்கும் வேதனைகள் அவ்வளவு சீக்கிரத்தில் முழுமையாக நிரந்தரமாக நீங்கிவிடவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான. அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த process ஒன்று இருக்கிறது. அதற்கு பின்பு கண்ணீர் இல்லை, அதற்கு பின்பு கவலை இல்லை, அதற்கு பின்பு வேதனை இல்லை, வியாதி இல்லை, பசி இல்லை, சஞ்சலம் இல்லை. That is a process God has planned for man. ஆனால் அது சீக்கிரமாக நம்மை நோக்கி நெருங்கி வர கர்த்தர் வாஞ்சிக்கிறார். When God says I will do it quick, it is not executing the plan quickly, no. He will bring in the process to a quick beginning. ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிப்பதை சீக்கிரத்தில் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நீ சொல்லி 4 வருஷம் ஆச்சே ஆண்டவரே, நடக்கவில்லையே என்றால் நாளைக்கே நடத்தி காட்டவரால் முடியும். ஆனால் இரண்டாவது வார்த்தை சொல்வது, அப்படி நினைக்காதே மகனே, ஆண்டவரே அதை நடத்துவதற்கு நீர் ஆரம்பிக்கும் அந்த செயல் திட்டம் ஆண்டவரே நாளைக்கு ஒருவேளை நெருங்கி வர செய்வீராக. Make the process of deliverance come closer. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதனால்தான் அநேக நேரத்தில் சீக்கிரம் சொல்லி நாம நாளைக்கு நம்பி நடக்காம கர்த்தருக்காக தீர்மானத்தையும் செய்து விடாமல் ஒதுங்கி போய் விடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சீக்கிரம் செயலின் முடிவை சொல்லும் வார்த்தை அல்ல, செயலின் ஆரம்பத்தை சொல்லும் வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லே. அதனால்தான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் வர இருக்கும் அந்த ஆரம்பத்தை சமீபத்தில் கொண்டு வருவதற்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. What will God do soon? தேவன் சீக்கிரத்திலே எதை செய்வார்? Psalm 81 verse 14, 15 and 16. 81ஆம் சங்கீதம் 14, 15, 16 வசனங்கள். 14ஆம் வசனம் சொல்கிறது, சீக்கிரத்தில் என் எதிரிகளை அல்ல, அவர்கள் என்னுடைய பிள்ளைகளின் எதிரிகளை நான் தாழ்த்துவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நடந்திருக்கா? இல்ல. ஆனா நடக்கிற ப்ராசஸை கர்த்தர் சமீபத்தில் கொண்டு வருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளையின் விசுவாசத்தையும் தேவனை பற்றி இருக்கும் தீர்மானத்தையும் கர்த்தருக்காக செய்ய நினைத்த திட்டங்களையும் செய்ய விடாமல் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக சத்துரு எழுப்பி இருக்கும் எதிராளிகளை கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களை சீக்கிரத்தில் I will subdue soon their enemies. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். யாத்திராகமம் 7:11, Exodus 7:11. The magicians of Egypt were fighting against Moses and Aaron. ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி he subdued the magicians of Egypt. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவரே, அது பார்லிமெண்ட்ல செய்தாலும் சரி, எந்த கோவில்ல செய்தாலும் சரி, மடத்துல செய்தாலும் சரி, எத்தனை யாகங்களை வளர்த்தாலும் சரி, கர்த்தாவே தேவனுடைய கரம் அவை எல்லாவற்றையும் தாழ்த்தி போடுவதற்கு வல்லமை உள்ளது.
வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று அன்று உம்மை நம்பாதிருந்த ஒரு தீர்க்கனை வைத்து சொன்ன வார்த்தை உம்மை நம்பிக்கொண்டிருக்கிற ஜனத்திற்காக நீர் காண்பிக்க உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக. Soon God will demonstrate his power. Hallelujah. Power that subdues. Judges chapter 8 and verse 28. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, மீதியானியர் திரும்ப தலை எடுக்க கூடாதபடி இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக they were subdued. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Hallelujah. With no formal weapons of war. யுத்தத்திற்குரிய முறையான ஆயுதங்களே இல்லாமல் மீதியானியரை எதிர்த்து கிதியோனின் சேனை போகிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவர் சீக்கிரமா செய்யும் போது என்ன செய்வாரு? ஆண்டவர் எனக்கு ஆயத்தமும் இல்லை, எனக்கு ஆயுதமும் இல்லை, பரவாயில்லை, சீக்கிரத்தில் என்று சொன்னது நான் அந்த ப்ராசஸை கொண்டு வரேன்னு சொல்லி தாழ்த்தினார். பாருங்க எப்படி தாழ்த்தினாராம். மீண்டும் தலை எடுக்க கூடாது. எங்க தேசத்தில் அதை செஞ்சு காமிங்க ஆண்டவரே. நியூஸ் பேப்பரை பார்த்தா அப்படி வர்ற மாதிரி தெரியல, நியூஸ் சேனலை பார்த்தா அது நடக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் சீக்கிரத்தில் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் மீண்டும் தலை எடுக்க கூடாமல் தாழ்த்த நினைத்தால் அவர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Judges 3:30, நியாயாதிபதிகள் 3:30, 1 சாமுவேல் 7:13 இந்த வசனங்களில் எல்லாம் ஒரு முறை மோவாப் எதிர்த்து வந்தது, மோவாபை தாழ்ந்து போக பண்ணினார். பெலிஸ்தியர்கள் எதிர்த்து வந்தார்கள், இடி முழக்கத்தை அனுப்பி கர்த்தர் அவர்களை தாழ்ந்து போக பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் செய்ய கேட்கிறேன். நீர் எப்படி தாழ்த்துவீர் என்று சொல்ல நாங்கள் ஒரு ஆண்டவரே உரிமை உள்ளவர்கள் அல்ல. நீர் தாழ்த்துவதை பார்க்க நாங்கள் சிலாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென் and ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாழ்த்துவதற்காக the demonstration of God's power will be very soon. இரண்டாவது 8:14 the same verse. ஆண்டவர் சொல்கிறார், நான் சீக்கிரத்தில் என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக அவர்கள் பிள்ளைகள் God has stretched his arm to bless his people. He laid his arm on his people. Suddenly he sees the enemies of God's people marching against them. அந்த நேரத்தில் what he does? He removes his hand from his people and turns it against or toward the enemies of God. கர்த்தர் தம்முடைய கையை திருப்புவார். டிராஃபிக் கான்ஸ்டபிளை மாதிரி. சிரிப்பதற்காக சொல்லவில்லை, சிந்திப்பதற்காக சொல்லுகிறேன். அது எவ்வளவு பவர்ஃபுல் வாகனமா இருந்தாலும் அவன் கையை திருப்பினால் நின்று ஆக வேண்டும். ஹல்லேலூயா. முன்பெல்லாம் போர்டு இருந்தா நிற்கும், இப்போ போர்டே இல்லை, கை இருந்தாலும் நிற்குது. காரணம் அந்த யூனிஃபார்முக்கு இருக்கிற மதிப்பு. ஹல்லேலூயா. ஆமென். சர்வத்தையும் படைத்த தேவன், சர்வத்தையும் ஆண்டு நடத்தும் தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்கிறார், காரியத்தை சீக்கிரத்திலே முடிப்பேன். முடிப்பதை தடுக்க பாதாளத்தின் வல்லமைகள் எவ்வளவு பெரிய சக்தியாக எதிர்த்து வந்தாலும் 59:19 ஏசாயாவிலே சத்ரு வெள்ளம் போல் வரும்போது God will raise his banner against him. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, ஹல்லேலூயா. கைகளை ஆண்டவர் கைகளை நீட்டுவது it is demonstration of God's power. God, hallelujah, amen, turning his hand, கர்த்தர் கையை திருப்புவது it is manifestation of his authority. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Hallelujah. That truck is more powerful than the police, but the authority that police can overpower the power of the engine. அதை போல ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரை சீக்கிரமாக உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய ஜனத்திற்காக இந்த தேசத்திலே உம்முடைய வல்லமையும் வெளிப்படுத்தும், உம்முடைய அதிகாரத்தையும் வெளிப்படுத்துவீராக. அல்லேலூயா. 18:8 லூக்கா 18:8 ஆண்டவர் சீக்கிரத்தில் செய்வது
அந்த விதவையை குறித்து நாம் பார்க்கிறோம். முரட்டாட்டமான நீதிபதியின் வாசலை தட்டியும் நியாயம் கிடைக்கவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நியாயம் செய்வதற்கு என் தேவன் சீக்கிரம் அதை செய்வாராக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரை இங்கு அங்கு எங்கு போன இடத்திலெல்லாம் எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை, ஆனால் உம்மையே பற்றி கொண்டிருக்கிற எனக்கு நீர் நியாயம் சீக்கிரம் கிடைக்க செய்வீராக. Lord, let justice be rendered soon. Hallelujah. Romans 16:20. ரோமர் 16:20. ஆண்டவர் சீக்கிரமாக செய்ய இருக்கும் ஒன்று, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை அவர் கால்களின் கீழ் அல்ல உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். Hallelujah. Hallelujah. That day is coming very soon. And Jesus said, behold, I come quickly. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த நாளிலே நடப்பது என்ன? இவ்வளவு நாளும் நம்மை மிதித்துக் கொண்டிருப்பதை போன்ற சத்துருவை, ஒரு நாள் பாதாளத்தின் வல்லமையை, பிசாசு என்று அழைக்கப்படுகிற இருளின் சக்தியை தேவனுடைய சபை தன் காலின் கீழ் மிதிப்பதற்கு கர்த்தர் அந்த நாளை சீக்கிரத்தில் கொண்டு வருகிறார். எதிர்பார்த்தால் கர்த்தரை துதியுங்கள், நம்பினால் கர்த்தரை துதியுங்கள், அதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தால் கர்த்தரை துதியுங்கள். தாமதம் இல்லாமல் செய்கிறவரே, நீர் செய்ய வேண்டியதை சீக்கிரமாக ஆரம்பிக்கவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். Praise the Lord. Hallelujah. மூன்றாவது வார்த்தை, the third term, Jeremiah chapter 1 and verse 12. எரேமியா 1:12. இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றுவேன். I will hasten my word. You will find that only in King James version. Hallelujah. Amen. I will hasten my word. Hallelujah. Amen. Amen சொல்ல கேட்கிறேன். என் வார்த்தையை நான் தீவிரப்படுத்துவேன். தாமதம் இல்லாமல் செய்வார், அதுவும் டைமை பொறுத்தது. சீக்கிரமாக செய்வார், செய்வதை சீக்கிரமாய் ஆரம்பிப்பார், அதுவும் நேரத்தை பொறுத்தது. மூன்றாவது ஒரு வார்த்தை, God will expedite it. God will hasten it. கர்த்தர் அதை தீவிரமாக, அவர் தீவிரவாதி இல்லை, கர்த்தர் அதை வேகமாக்குவார். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? தாமதிப்பதில்லை, ஆரம்பிப்பதை சீக்கிரமாய் ஆரம்பிக்கிறார். இந்த வார்த்தை எதுக்கு தெரியுமா? once he starts that project process, அவர் அதை ஆரம்பித்து விட்டார் என்றால் எவராலையும் தடுக்க முடியாது. it will be ongoing, it will gain momentum. அது தீவிரமாகி தீவிரமாகி துரிதமாய் முடிய, ஆரம்பித்ததிலிருந்து முடிய வரைக்கும் உள்ளதை தீவிரம் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்கள்கிட்ட ஆண்டவர் இந்த மூணுல எது வேணும்னு கர்த்தர் கேட்டார்னா எதை சொல்லுவீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஆரம்பித்து அந்த ப்ராசஸின் பலனை தீவிரமாக துரிதமாக முடித்து கொடுக்க வல்லமை உள்ளவர். நான் தாமதம் இல்லாமல் செய்து முடிப்பேன், நான் சீக்கிரத்தில் செய்து முடிப்பேன், நான் தீவிரமாக செய்து முடிப்பேன். அல்லேலூயா. ஆமென். தீவிரம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ப்ராசஸை 430 வருஷம் கழித்து முடிகிற நாளிலே ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றார். என்றைக்கு? அன்றைக்கு ராத்திரி. அதற்கு முன்னதாக ஆண்டவர் சொல்கிறார், பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து, sprinkle the blood of the Passover lamb on your doorpost, remain within and eat the Passover, observe the Passover. பஸ்காவை ஆசரியுங்கள். எப்படி ஆசரிக்க சொன்னார்? தீவிரமாய் ஆசரிக்க சொன்னார். ஏனென்றால் அவர் செய்து முடிக்க போகிறது தீவிரமாய் வரப்போகிறது. அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. 33 34 வசனங்கள், 33 34. தீவிரமாய் கர்த்தர் செய்கிற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டார்னா ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் பேக் பண்ணுகிறார்கள். நமக்கு 10 வருஷமா சம்பளம் கொடுக்கலையே, அது செட்டில் பண்ணிட்டு போகலாம் நினைக்கிறது கூட டைம் கொடுக்கல. ஆண்டவர் பார்த்தார், புக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க, நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்குறோம், வெள்ளியா பொன்னா அத்தனையும் வாங்கி கொண்டு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எகிப்தியரை வைத்து தீவிரப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் விசேஷங்க, அதுதான் விசேஷம். When God wants to expedite the process, hasten the process to bring it to the end God has planned, He can use the enemy also to hasten it.
கர்த்தர் விரோதியை பயன்படுத்தி கூட துரிதப்படுத்த வல்லமையுள்ள தேவன். அவங்க சொல்ல, நீங்க சீக்கிரம் போங்க, என்ன கேட்டாலும் கொடுக்கிறோம். கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லும் அளவிற்கு. ஆமென். எல்லாரையும் உட்கார்ந்து பிஎஃப் டாலி பண்ணி கொண்டு போனா அவங்களுக்கு இவ்வளவு கிடைச்சிருக்காது. ஆனால் ஆண்டவர் துரிதப்படுத்தும் போது தேவைக்கு மேலாக கிடைக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 34 வசனம் சொல்ல, எவ்வளவு தீவிரம் தெரியுமா? சாயந்தரம் அரைத்தமா காலையில புளிக்கிறதுக்குள்ள கர்த்தர் அவ்வளவு குயிக்கா கொண்டு போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Before yeast could do its work. Hallelujah. Amen. புளிப்பு தன் வேலையை செய்வதற்கு முன்பு என் தேவன் அவ்வளவு தீவிரமாக தன்னுடைய வேலையை முடித்து விட்டார். Once he begins it, the process will be very, very swift. Hallelujah. 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 ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹalleluya. ஏசாயா 60:22 தம்முடைய ஜனத்தை பழைய நிலைக்கு திரும்பி கொண்டு வர என் தேவன் நினைத்த போது நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya. தனக்கு உதவி கிடைக்கவில்லை, தேடின இடங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது. தாவீது ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். சங்கீதம் 22 Psalm 22:19 தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து வாரும் ஆண்டவரே. Hallelujah. Just think of that picture. போனவன் எங்கே போனானோ என்று தகப்பன் ஏங்குகிறார். The father was so hurt because of his younger son's action. கண் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறார். Suddenly on that day he spots a frail figure trembling toward the home. நலிந்த உருவம் வீடு நோக்கி தள்ளாடி வருவதை பார்க்கிறார். வேதம் சொல்கிறது, தகப்பன் தீவிரமாக எழுந்து. ஹல்லேலூயா. அவருக்கு புரிந்து விட்டது, எனக்கு தீமை செய்த என்னுடைய மகன் உணர்ந்து திரும்ப வருகிறான் என்று தெரிந்தவுடனே, in order to restore the repenting son, மனம் திரும்பின மகனை பழைய நிலைக்கு உயர்த்துவதற்காக என் தேவன் தகப்பன் தீவிரமாய் செய்வதை விட என் தேவன் தீவிரமாக செய்ய வல்லமை உள்ளவர். காலை கர்த்தர் இந்த செய்தியை தந்த போது என் ஜெபங்களிலே ஒன்று, ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு நீர் யாரையெல்லாம் கொண்டு வருவீரோ அவர்கள் ஒவ்வொருவருடைய விஷயத்திலும் நீர் செய்ய ஏங்கிக் கொண்டிருப்பதை அவர்களுக்கு செய்வதற்காக நீர் உம்முடைய இருக்கையை விட்டு எழுந்து ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனையிலே தீவிரமாக சந்திக்க நீர் வரணும் ஆண்டவரே. அவர்கள் நினையாத நன்மை அவர்களுக்கு கொடுக்கணும் ஐயா. அவர்கள் வேலைக்காரனாக என்று கேட்கிறார்கள், நீர் அவர்களை ராஜகுமாரனாக ராஜகுமாரத்தியாக உயர்த்துவீராக. கிடைத்த எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள், தகுதி இல்லாதவர்களுக்கு ராஜ வஸ்திரம் தரிப்பீராக. கர்த்தாவே, கர்த்தர் ஒரு தீவிரத்தை இந்த ஆராதனையில் காட்டுவாராக. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை என்னால் நம்ப முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. Hallelujah. Because you have spoken it, I have to believe it. Also I am unable to take it because I see long and longer delays. Lord, all I encounter is closed doors. All I see is dead end and stagnation. Nothing more than that. இதை தவிர ஒன்றுமில்லையே கர்த்தாவே. டிலேங்கிற வார்த்தை எனக்கு புரியாது கர்த்தாவே. All I see is only delay. என்று ஒருவேளை உங்கள் மனதிலே சத்துரு அப்படி ஒரு குரல் எழுப்பி இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்தாலும் இதில் உள்ள ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போவதில்லை. Not even a dot in God's word could be erased without being fulfilled. Hallelujah. 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 God, I want to believe this. I am unable to believe this. என்று உள்ளத்திலே தடுமாறினால் இதை விசுவாசித்து அனுபவமாக்க, what must I do to believe and experience this? The first thing that we need to do, Psalm 40 and verse 1. 40ஆம் சங்கீதம் முதல் வசனம், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அல்லேலூயா. தாமதம் இல்லை என்பது எனக்கு நடக்க வேண்டும் என்றால், கர்த்தர் இந்த ப்ராசஸை சீக்கிரமாக துவங்க வேண்டும் என்றால், துவங்கினதை தீவிரமாக முடிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் சொல்வது, அப்பா நீ எனக்கு என்னிடத்தில் காத்திருன்னு சொல்லல, நீ எனக்காக காத்திரு. அப்படின்னு அர்த்தம் என்ன?
நீ எனக்கு என்னிடத்துல காத்திருக்கிறாய். 3 நாள் உபவாசம் பண்ணி இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ண உடனே வேற யார் இதுக்கு உதவி செய்வாய் என்று ஆளை தேடி பார்க்க போய்விட்டாய். யாரால் இந்த காரியம் முடியும், யார் நமக்கு இதை செய்வார் என்று செய்ய நினைத்து போய்விட்டாய். If you want to see no delays in God's plan, if you want to see God doing it quickly, soon, God completing the process swiftly, hallelujah, amen. கர்த்தர் சொல்வது, you wait for me patiently. எனக்காக நான் எப்போ நகர்த்தணும்னு நினைக்கிறேனோ அது வரைக்கும், ஹல்லேலூயா, ஆமென். நான் யாரை கொண்டு நகர்த்த வேண்டும் என்று நினைக்கிறேனோ அது வரைக்கும், ஹல்லேலூயா. எதை செய்தால் எனக்கு அதிக மகிமையும் உனக்கு மிகுந்த ஆசீர்வாதமும் வரும் என்று நான் நினைக்கிறேனோ அது வரைக்கும், ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு இருக்கிற அழுத்தம் பிரச்சனை நீங்கினா போதுன்னு. ஆனால் ஆண்டவரோ, எனக்கும் மிகுந்த மகிமை வேண்டும், என் பிள்ளைக்கும் மிகுந்த ஆசீர்வாதம் வர வேண்டும், அதற்கு தேவையான நேரத்தில் தான் அவர் காய் நகர்த்துகிறவர். ஹல்லேலூயா. நாம் கையை பிசைகிறோம், கையை உதறுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எனக்காக நான் அதை செய்வதற்கு பொறுமையாய் காத்திருந்தால் நான் நிரூபிப்பேன், தாமதம் இல்லை, சீக்கிரமாய் முடியும், தீவிரமாய் முடியும். ஹல்லேலூயா, ஆமென். இரண்டாவது, Acts chapter 22:16, the second condition is, ரட்சிக்கப்பட்டான், 3 நாள் தான் டிலே, 3 நாள். ஆண்டவர் அனனியாவை அனுப்பி சொல்கிறார், சகோதரனாகிய சவுலே, why do you delay? நீ ஏன் தாமதிக்கிறாய்? ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது கண்டிஷனை சொல்லிடுறேன். இரண்டாவது நிபந்தனை, கர்த்தர் தாமதிக்காமல் சீக்கிரமாக தீவிரமாக ஆரம்பித்து நன்மையானதை முடிக்க வேண்டுமா? கர்த்தர் நம்மிடத்தில் சொல்வது, அவர் எதில் தீவிரம் காட்ட சொல்கிறாரோ அதில் நாம் தீவிரம் காட்ட வேண்டும். தீவிரம்னா பாம் எடுக்கிறது இல்லை, வேகத்தை காட்ட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். வேகத்தை காட்ட வேண்டும். ஆண்டவர் எதிலே நாம் வேகமாக இருக்க சொல்வார் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன நமக்கு சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிவதிலே வேகத்தை காண்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. 119 சங்கீதம் 60வது வசனம், Psalm 119 verse 60, உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீர்மானித்தேன். ரட்சிக்கப்பட்டு இன்னும் ஞான ஸ்நானம் பெறாதிருந்தால் அதை தீவிரமாய் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்வாராக. ஞானஸ்நானம் பெற்றும் வேறு பிரிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இல்லாவிட்டால் அதை தீவிரமாக செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கட்டளையாக, what the word of God tells you as a commandment, be quick to observe it in your personal life. If you are quick to obey God's word, God will be very quick in set in motion God's work. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The angel said to the shepherds, today the son of David, a savior is born unto you in the city of Bethlehem. இன்றைக்கு தாவீதின் ஊரிலே உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளையை துணிகளிலே சுற்றி கிடக்க காண்பீர்கள் என்று சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, தூதரால் தங்களுக்கு சொல்லப்பட்டதை பார்க்கும்படி மேய்ப்பர்கள் தீவிரமாக போய். ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்துல ஒரு தீர்மானம் பண்ணணும். நீர் எனக்கு சொன்ன எவைகளையாவது நான் இதுவரை நிறைவேற்றாதிருந்தால் இந்த மாதம் முடிவதற்குள் அதை தீவிரமாக செய்து முடிக்க, சீக்கிரமாக செய்து முடிக்க என்னை முதலாவது ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அல்லேலூயா. தீவிரங்க வார்த்தை சொல்ல பயமா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமாக செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சாப்பாடு கிடைத்தால் நல்லது, உயிர் போனாலும் பரவாயில்லை. எதிரியின் பாளையத்துக்கு போவோம் என்று நினைத்தார்கள். போனால் எதிர்பாராத சூழ்நிலை. ஆகாரத்தை தேடினால் பொன் வெள்ளியும் சேர்த்து கிடைக்கிறது. ஆண்ட மட்டும் எடுத்து பார்க்கிறார்கள். திடீரென்று ஞாபகம் வருகிறது, இதை செய்வதை விட நமக்கு கிடைத்த ரட்சிப்பு கிடைக்காதவர்களுக்கு கிடைக்க வேண்டும். பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று ஆண்டவரே, உம்மை குறித்து உம்மை அறியாதவர்களுக்கு சொல்லுவதிலே எங்களுக்கு ஒரு தீவிரத்தை தருவீராக, எங்களுக்கு ஒரு வேகத்தை தருவீராக. அல்லேலூயா.
கிராமங்கள், பட்டணங்கள், அறியாதவர்கள், அறிந்தவர்கள், அறிந்தோம் என்று நினைக்கிறவர்கள், இவர்களுக்கு இயேசுவின் இரட்சணியத்தை சுமந்து செல்ல காட் எங்களுக்கு ஒரு வேகத்தை தருவீராக. நீர் சொன்னதை நாங்கள் செய்ய ஒரு வேகம், நாங்கள் அனுபவித்ததை பிறருக்கு சொல்ல ஒரு வேகம். கர்த்தர் இதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பொறுமையாக காத்திரு. வேகமாக செய்ய நீர் சொன்னதையும் செய்ய கடமைப்பட்டிருப்பதையும் வேகமாக செய்ய கிருபை தருவாராக. மூன்றாவது, நீதிமொழிகள் 6:18, Proverbs 6:18, 28:20, 28:20. ஆண்டவர் சில விஷயத்துல தீவிரம் காட்டாதேன்னு சொல்லுவார். நம்ம ரொம்ப ஸ்பீடா இருப்போம். ஆனா கர்த்தர் சொல்வாரு, நோ ஸ்பீட், ஸ்பீட் கில்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் சொல்லுவார், அல்லேலூயா, ஆமென். இந்த கால் இருக்கு பாத்தீங்களா, இந்த காலை குறித்து சொல்லுகிறார், தீங்கு செய்வதற்கு ஒரு காரியத்தை இப்படித்தான் செய்யணும், நியாயமானது, ஆனா எந்த ரூட்ல செய்யலாம் அப்படின்னு அந்த கால் போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அவரை கவிழ்க்கலாமா, இவரை கவிழ்க்கலாமா, எதை எப்படியாவது செய்து செய்யக்கூடாதையெல்லாம் செய்து சாதிக்கும்படி கால் விரைந்தோடுகிறது. கர்த்தர் சொல்கிறார், தீமை செய்வதற்கு விரைந்தோடும் காலை நான் வெறுக்கிறேன். அப்படி நீயே ஒரு பிளான் போட்டு எப்படியாவது இப்படித்தான் என்று கர்த்தர் சொல்லும் போது எப்படியாவது என்று உலகம் சொல்வதை போல அதை சாதிப்பதற்கு தவறோ நியாயமோ அநீதியோ அத்தனையும் செய்ய நினைத்தால், கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் தாமடியாமல் உங்களுக்கு செய்யணும்னா, ஸ்டாப் யோர் ஈவில் பிளான் டுடே. டோன்ட் மூவ் எனி ஸ்டெப். ஒரு அடி எடுத்து வைக்காது இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. எப்படியும் சாதிக்கலாம் என்ற உலக சித்தாந்தத்திற்கு இடம் கொடுத்து நான் செய்ய நினைத்த தவறானதை செய்ய நினைத்தால், எங்கே இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்வது அதை செய்யாமல் நிறுத்து. அல்லேலூயா. ரொம்ப ஸ்பெசிபிக்கா அடுத்த வசனத்தில் சொல்லுகிறாரு. ஆமென். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆவதற்கு தீவி இருக்கிறவனோ, அல்லேலூயா, பணம் வேண்டும், வசதி வேண்டும், நன்மைகள் வேண்டும், ஆனால் அதை தீவிரமாக, போன வாரத்தில் பேசினார், குறுக்கு வழியில் போவது நிலைத்திராது என்றார். இந்த வாரத்தில் மறுபடியும் கர்த்தர் சொல்கிறார், ஐஸ்வர்யமாவதற்கு எப்படியாவது துரிதமாக அதை இதையும் பொருடி டிக்கெட்டை வாங்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எப்படியாவது ஆக வேண்டும் என்று நினைத்தால் கர்த்தர் சொல்கிறார், ஸ்டாப் இட் டுடே. அதை நிறுத்து. நீயாக தீவிரம் காட்ட நினைத்ததை நிறுத்து. நான் தீவிரம் காட்ட சொல்வதற்கு வேகத்தை காட்டு. இந்த ரெண்டுக்கும் அதோடு சேர்ந்து கர்த்தருக்கு காத்திருக்க தீர்மானித்தால், உலகமும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அவரை கனம் பண்ணுகிற பிள்ளையை கர்த்தர் கனம் பண்ண தவறுவதில்லை. ஆனால் உலக வேகத்தில் போய் எப்படியாவது பெருக்க நினைத்து எதையும் செய்ய நினைத்தால், கர்த்தர் அப்படி திட்டமிட்ட அந்த பிளானை இன்றோடு ஓரம் கட்டி வைத்து விடுங்கள். அதை ஒரு நாளும் திரும்பி பார்க்காதிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஏனென்றால் அதை விட சுலபமான முறையிலே கர்த்தர் நன்மையை ருசிக்க தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரமாய் செய்யும் போது சொல்லுகிறார், உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பேன், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். உங்களுக்கு தேவையானதை கொடுக்க கர்த்தர் சீப்பானதை கொடுப்பவர் அல்ல, உச்சிதமானதை கொடுப்பவர். மனித கரங்கள் ஏற்படுத்துவதை கொடுப்பதில்லை. கண்மலையிலே மனித கரங்கள் தொடாததை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் வாழ்க்கையின் தேவைக்கு மேன்மையானதையும் மனித கரங்கள் தொட முடியாதையும் நீர் எனக்கு அமைத்து தர வல்லவராய் இருக்கும் போது, நானே போட்ட தீவிர பிளானை செயல்படுத்தாமல் கர்த்தர் சொன்னவைகளுக்கு வேகம் காட்ட, அதுவரைக்கும் கர்த்தருக்காக பொறுத்திருக்க எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க கேட்கிறேன். இன்றிருந்து உங்கள் எதிர்பார்ப்பு வித்தியாசமாக வேண்டும். எதிர்பார்ப்பதை நீங்கள் அடைகிற விதம் வித்தியாசமாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனப்பான்மை, our attitude, our aspirations and our expectations, the way we expect things should be different in the light of God's word. Hallelujah. Randara rama shalala inaha sila daraba randa yara.
அதை தெரியாமல் நாமே ஆசைப்பட்டு நாமே ஒன்றை குறித்து நாமே வேகமாய் போய் முட்டி மோதி கர்த்தாவே நீ வாக்குத்தத்தம் கொடுத்தீரே செய்யாமல் போய் விட்டீரே என்று தேவையில்லாமல் கர்த்தரை குறை சொல்கிறோம். ஓ ரபாந்தரியா கசீதலப ரம்பலனாயானா ஓ ரிபியாந்தரலிபியாரா ஷக்கயாரா. My brother, my sister, கர்த்தருடைய பிள்ளையே, when God gave you a promise, he set that promise to his clock. அந்த வாக்கை தம்முடைய கடிகாரத்தோடு அந்த வாக்கை கொடுக்கும் போதே அவர் அந்த கடிகாரத்திலே அலாம் செட் பண்ணி வைத்து விட்டார். என்றைக்கு அதை செய்வதென்று அவருக்கு தெரியும். நாமோ நம்முடைய கடிகாரத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பதால் சோர்ந்து போகிறோம். ஆண்டவரே, எனக்கு பின்னால் வந்த குடும்பத்துக்கு கிடைச்சிருக்குது. ஆண்டவரே, கர்த்தாவே தப்பு செய்யற குடும்பத்துக்கெல்லாம் நடந்திருக்குது. உம்மை நம்பி இருக்கிற எனக்கு நடக்கவில்லை என்று பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பதினால் we think God delays it in our case. No, never. There is no delay with our God. Hallelujah. Hallelujah. ஆண்டவரை மன்னிப்பு கேட்கும்படி கேட்கிறேன். ஆண்டவரே, தெரியாம பிறருக்கு நடப்பதோடு எனக்கு நடக்க வேண்டியதை நான் ஒப்பிட்டு பார்த்தேன். ஆண்டவர் கண்ணீர் சிந்தின பிறகும் நான் உபவாசித்த பின்பும் நிறைய பேர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன பின்பும் அதை கர்த்தர் தாமதிக்க பண்ணிவிட்டாரே என்று நீங்கள் குறை போட்டுக் கொள்ளாதிருங்கள். Don't check it in your time, in your clock, and don't compare it with others' experience. Hallelujah. தயவு செய்து அப்படி செய்திருந்தால் அறிக்கை செய்து, கர்த்தாவே நான் அதை செய்ய மாட்டேன். தாமதிப்பது போல் தெரிவதற்கு காரணம், நீர் எனக்கென்று வைத்திருக்கும் உயர்ந்த நன்மைக்கு என்னை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான். என்னை மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்களையும் ஆயத்தப்படுத்த நீர் தாமதிப்பது போல் தெரிகிறது. நீர் என்றைக்கோ எனக்கு சொன்னீரே ஆண்டவரே, 430 என்று ஆபிரகாமுக்கு சொல்லிவிட்டு 3ஆம் 4ஆம் சந்ததிக்கு 4 வருஷத்திலே செய்ய மாட்டீரப்பா. அன்றைக்கு செட் பண்ணின கிளாக் என்றைக்கு அலாம் அடிக்கிறதோ அது வரைக்கும் நீர் போவீர் ஐயா. ஆகவே நான் அடையும் நினைத்து கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தால் எந்த படுகொலியாய் இருந்தாலும் கர்த்தர் தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்தி உள்ளத்தில் புது பாடல்களை தந்து அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை தருவார். இது தேவன் மாறாத தேவனின் வார்த்தை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நீர் தாமதிப்பதில்லை, என்னால் தான் தாமதமாகிறது. தடைகளை அகற்றுவீராக. ஆண்டவரே, எல்லா பிள்ளைக்கும் நடக்குது, எனக்கு நடக்கவில்லையே. எல்லா பள்ளியிலும் நடக்குது, எனக்கு நடக்கலையே. எல்லா ஆபீஸிலும் நடக்குது, எனக்கு நடக்கவில்லையே. தேவனிடத்தில் தாமதம் இல்லை, என்னால் தாமதம் அமைகிறது. கர்த்தர் அதை மன்னித்து கர்த்தரதை அகற்றும்படியாய் ஆண்டவர்களுக்கு தயவு செய்து, ஒருவேளை உங்களுக்காக இல்லாதிருந்தால், உங்களுக்கு தெரிந்த யாருடைய வாழ்க்கையிலும் அப்படி இருந்தால் ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை கேட்ட அந்த வாழ்க்கையில இருக்கும் தாமதம் போன்றிருக்கும் நிழல்களை, மேகங்களை கர்த்தர் இன்றைக்கு கலைந்து போக செய்வீராக. சீக்கிரத்தில் செய்வேன் என்று நான் தப்பா புரிஞ்சுட்டேன்ப்பா. நீ சீக்கிரத்தில் முடிச்சிருவீர்னு நினைச்சாப்பா. அந்த வார்த்தைக்கு அர்த்தம், நீர் ஆரம்பிக்க போவதை சீக்கிரமாக ஆரம்பிக்க வல்லமை உள்ளவர். Hallelujah. God, you will begin that process very soon. The process of deliverance, the process of breakthrough, the process of blessing. Hallelujah. Andavare, the beginning will be very soon. Hallelujah. Karangale uyati. Uruvele, Lord, the demonstration of your power, or the manifestation of your authority, or the greatness of your provision, உம்முடைய வல்லமையின் வெளிப்படுத்தலோ, உம்முடைய அதிகாரத்தின் வெளிப்படுத்தலோ, உச்சிதமான கோதுமையும் கன்மலையின் தேனையும் தந்து என் தேவைகளை சந்திக்கும் உம்முடைய மகத்துவ கிருபையோ, அதை நீ சீக்கிரமாய் வெளிப்படுத்த. ஆண்டவரே, வாசல்கள் ஏறியும் கிடைக்காத நியாயம் சீக்கிரத்தின் கர்த்தரால் கிடைக்க. ஹல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னீரே, உமக்காக நான் காத்திருக்கிறேன் ஐயா. நீ சீக்கிரம் வர வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுமா, கர்த்தாவே நீ சீக்கிரமாய் ஆரம்பித்து தீவிரமாய் முடிக்க வல்லமை உள்ள கர்த்தரப்பா. God, hasten it, hasten it, hasten it, oh God. Hallelujah. ரபதலியாகா ஷிக்கயானா. ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். பேதுரு சொல்கிறான், அவர் வரும் நாள் சீக்கிரமாய் இருக்க ஆவலோடு அதற்காக காத்திருங்க.
கர்த்தாவே நீர் சீக்கிரமாய் செய்வதற்கு சீக்கிரம் நீர் வருவீர். வருவேன் என்று சொன்னவர் வருவீர். எந்த நேரத்தில் வந்தாலும் நானும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும், என் குடும்பமும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதிலே நான் தீவிரம் காட்ட உதவி செய்யும். வீடு எனக்கு அவசியம், ஆஸ்தி எனக்கு அவசியம், வசதி எனக்கு அவசியம். அவைகளை பெருக்குவதிலே தீவிரம் காட்டுவதை விட இயேசு எந்த நேரத்தில் வந்தாலும் அவரை சந்திப்பதற்கு நானும் என்னுடையவர்களும் ஆயத்தமாய் இருக்க வேண்டுமே என்பதில் வேகம் காட்ட கர்த்தர் எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உம்முடைய வார்த்தை மாறாதது, உம்முடைய வல்லமை குறையாதது, உம்முடைய திட்டங்கள் நிற்க முடியாதவைகள் நிறைவேறியே ஆகக்கூடியவை. இந்த காலை வேளையிலே உம்முடைய வசனத்திலே நீ சொல்லி இருப்பதை தரிசிக்க என் கண்களை திறப்பீராக. நீ சொல்லி இருப்பதை ஆண்டவரே அழுத்தத்தோடு விசுவாசிக்க என் இருதயத்தை திறப்பீராக. ஆவியானவர் இன்றைக்கு ஒன்றை செய்யணும். என் ஆட்டிடியூட், என் விசுவாசம், என் எதிர்பார்ப்பு, நான் அடைந்து கொள்கிற வேகம் அது கர்த்தருடைய கிருபையால் உறுதிப்படுவதற்கு என்னை நீ தொடர்ந்து ஆண்டவரே. ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம் ஆவியினால் நிறைந்து. அல்லேலூயா. நம்முடைய சொந்த முயற்சியால் முடியாததை ஆவியானவர் நம்மிலே செய்ய வல்லமை உள்ளவர். நம்முடைய சொந்த தீர்மானத்தினால் நடக்க முடியாததை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 2 நிமிடத்தில் அர்ப்பணித்து ஜெபித்து, God take control of me. Spirit of God take control of me. Hallelujah. Hallelujah. தாமதியான ஒரு கர்த்தர், சீக்கிரமாய் துவக்கும் ஒரு கர்த்தர், தீவிரமாய் முடிக்கும் ஒரு கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய பெயர். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அநீதியுள்ள நியாயாதிபதியை விட அன்புள்ள நீதிபதியாகிய ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் துவக்கி தீவிரமாக முடிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆமென்.